அன்பார்ந்த டிடி தமிழ் நேயர்களே வணக்கம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் அறிஞர்கள் உழவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியோட இரண்டாம் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த இரண்டாம் பகுதிகளில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா கேள்வி பதில் நிகழ்ச்சி. உங்களுடைய கேள்வியை பொறுமையாக தெளிவாக மனசில் இருக்கிறத கூச்சப்படாமல் நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்விக்கு எந்த நிபுணர் சரியான துறையை தேர்ந்தவங்களுக்கு நாங்கள் அவங்கள்ட்ட பதிலை கேட்டு உங்களுக்கு நம்ம கொடுப்போம். இதான் அடுத்த நிகழ்ச்சி நடக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் விவசாய பெருமக்கள் உற்சாகமாக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நேரத்தை வீணடிக்காமல் நேரடியாக நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் போகலாங்களா? போகலாம். திருவோணம் ஊராட்சி ஒன்றியம் அலம்பை கிராமத்தில் என்னுடைய பேர் ஜெயசெல்வன். ஆடுக்கு அடர் தீவனம் என்ன கொடுக்கலாம்? ஆடுகளுக்கு அடர் தீவனம் கொடுக்கலாம். இது ரொம்ப இப்போ பொதுவாக ஆடுகளை இயற்கையாக மேய்ச்சல் முறையில் வளர்க்குற பழக்கம் தான் கிராமங்களில் இருந்தது. இன்னும் கூட சில கிராமங்களில் இருக்குது. இன்னும் கிடையாடுகளை வச்சுருக்கிறவங்க அப்படி தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு. எல்லாமே பண்ணை முறையில் வளர்க்குறாங்க. மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒன்று இடம் இல்லை, இடம் இருந்தால் புல் இல்லை, ரெண்டுமே இருந்ததுன்னா அது ரியல் எஸ்டேட் போட்டு வச்சுருக்காங்க. மேய்க்கிறதுக்கு உள்ளார அனுமதி கிடையாது. இப்படி இந்த மாதிரியான சூழலில் இப்போ எப்படி ஆடுகளை வளர்க்கணும்? ஒரு பக்கம் நகர்ப்புறத்தில் ஆட்டு இறைச்சிக்கு அதிகமாக கிராக்கி இருக்குது. இந்த சவாலை சமாளிக்கிறதுக்கு வரப்பட்ட ஒரு சின்ன மாற்று ஏற்பாடு தான் கொட்டகை முறையில் ஆடு வளர்க்குறது. அந்த கொட்டகை முறையில் ஆடு வளர்க்குறது தரையில் வளர்க்குறது ஒரு மெத்தடு, பறனில் வளர்க்குறது ஒரு மெத்தடு. எப்படி வளர்த்தாலும் சரி, இப்போ ஆடு மேய்க்க போகிறதில்ல. மாறாக ஆடு வளர்க்குறவங்க தான் தோட்டத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறது, புல்லை அறுவடை பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு அதை ஆடுகளுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பக்கம் போனால் நாம தான் இப்போ என்ன பண்ணுறது, மேய்ச்சலுக்கு போகிற மாரி ஆகிடுச்சு இல்லைங்களா? ரைட்டு. இப்போ என்ன மாதிரியான அடர் தீவனம் கொடுக்கணும்? வெறும் இந்த புல் நார்ச்சத்தூளை மட்டும் கொடுத்தோம்னா ஆடில் வெயிட் வர மாட்டேங்குது. வெயிட்டு சீக்கிரம் வராது. நாம் வச்சுருக்கிறத ஒரு வருமானத்தை நோக்கி பண்ணையை வச்சுருக்கோம். அப்போ ஒரு 3 மாதத்தில் ஒரு ஆடை விற்கணும் அப்படின்னா, ஒரு பண்டிகை வருது, பண்டிகை விற்கணும்னா அதுக்கான உடல் எடையை கொண்டு வரணும். அப்போ வெறும் நார்ச்சத்து புல்லை மட்டுமே வச்சு பார்த்தோம்னா அது எடை வராது. அதுக்கு கூடுதலாக நம்ம கலப்பு தீவனம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இது 2 வகை இருக்குது. ஒன்று, கடைகளில் வர்த்தகத்தில் வணிக ரீதியாகவே வணிக கடைகளில் என்ன இருக்குன்னா, கோழி தீவனம் எப்படி இருக்க மாரி அதுமாதிரி ஆட்டு தீவனம்னே வருது, மாட்டு தீவனம் இருக்குது, அந்தமாரி இருக்குது. அதை வாங்கி கொடுக்குறது. ஆனால் அதை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு லாபத்தில் கொஞ்சம் இழப்பு ஏற்படும். கடையில் தீவனத்தை வாங்கி இதுக்கு மருத்துவத்துக்கு டாக்டருக்கு செலவு பண்ணி கொட்டாய் செலவு பண்ணி போட்டு எல்லாம் பண்ணால் கடைசியில் வளர்த்தவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அப்போ கலப்பு தீவனத்தை ஐயா சொல்கிற மாதிரி நாமளே தயாரிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். எப்படி? விவசாயத்தில் வரக்கூடிய சில கழிவுப் பொருள் வச்சு. அது கழிவுப் பொருள்னு சொல்லக்கூடாது, ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அதனுடைய விவசாயத்தில் கழிவுப் பொருளாக இருக்கலாம். ஆனால் அது மாட்டுக்கு அது உணவுப் பொருள். என்னென்ன இருக்குது? இப்போ ஒரு தென்னந்தோப்பு வச்சுருக்காருன்னா அதில் நமக்கு என்ன கிடைக்கிது? புண்ணாக்கு கிடைக்கிது, எள்ளு புண்ணாக்கு கிடைக்கிது, கடல புண்ணாக்கு கிடைக்கிது. ஸோ புண்ணாக்கு வகைகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தானியங்கள் கிடைக்கிது. மக்காச்சோளம் கிடைக்கிது, சோளம் கிடைக்கிது, கம்பு கிடைக்கிது, கேழ்வரகு கிடைக்கிது. ஸோ தானியங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா நமக்கு தவிடு கிடைக்கிது இல்லையா? கறிக்காய் தவிடு கிடைக்கிது, இல்லை அந்த ஆலை கழிவுகள், ரைஸ் மில் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அது கிடைக்கிது. அப்போ ஒரு பக்கம் ஆலை கழிவுகள், இன்னொரு பக்கம் புண்ணாக்கு வகைகள், இன்னொரு பக்கம் தானியங்கள். இது மூணையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு விகிதாச்சாரத்தில் கலந்து கூடுதலாக தாது உப்பு கலவைன்னு இருக்குது. ஏன்னா இதிலேருந்து பெரிய சத்துக்கள்லாம் கிடைச்சிரும், சின்ன சின்ன நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்காது. அதுக்கு தான் தனியாக பிரத்யேகமாக பல்கலைக்கழகத்தில் கொடுக்குறாங்க, தனியாரில் மருந்து கம்பெனியில் கிடைக்கிது தாது உப்பு கலவை. அது கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நார்மலாக சமையல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா குருணையாக அரைச்சி நாம் ஒரு 2 மாதம் அதிகபட்சம் 3 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா ஒரு நாளைக்கு நாள்தோறும் இந்த வெள்ளாடுகளுக்கு இப்போ ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்குன்னா ஒரு 100 கிராம் 150 கிராமில் ஆரம்பிக்கலாம். ஸ்லோவாக ஒரு வாரத்துக்கு ஒரு 25 கிராம் 30 கிராம் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துட்டே ஒரு 6 மாதத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக 400லேருந்து 450 கிராம் ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். இதை ஒரு நாளைக்கு 2 வயதாக பிரித்து கொடுக்கலாம். ஒரு 10 ஆடு வச்சுருக்கீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 500 கிராம் கூட கொடுக்குறீங்க. அப்போ 10 ஆட்டுக்குன்னா 5 கிலோ ஆகிடுது. அது காலையில் 2.5 கிலோ, சாயங்காலம் 2.5 கிலோ, அந்த 10 ஆட்டுக்கு நீங்கள் தீவன தொட்டியில் போட்டுட்டிங்கன்னா இது என்ன பண்ணுது, கலப்பு தீவனம் கிடைக்கிது. இதில் புண்ணாக்கு சத்து இருக்கிறது, நல்லா அடர்த்த சத்து செறிவுள்ள இருக்கிறதுனால உடல் எடை நல்லா கூடும். உடல் எடை கூடிச்சுன்னா நமக்கு ஈஸியாக நம்ம விற்பனைக்கு பண்ண முடியும். ஸோ இதை இப்போ எவ்வளோ கலக்கணும் கலப்பு தீவனம்னா, அந்த நான் சொன்னேன் இல்லையா, தானியங்கள் கிட்டத்தட்ட 50% வரலையும் கலக்கலாம். 45லேருந்து 50% என்ன கலக்கலாம், தானியங்களை கலக்கலாம். 100 கிலோ தயாரிக்கிறீங்கன்னா ஒரு 45லேருந்து 50 கிலோ வரலையும் இந்த 3 வகையான தானியங்கள் குறைந்தபட்சம். ஒரே தானியம் மட்டும் போடக்கூடாது. மக்காச்சோளம் கொஞ்சம், இது கொஞ்சம் பேர் என்ன, சோளம் கொஞ்சம், கேழ்வரகு அந்தமாரி கொடுத்துக்கலாம். புண்ணாக்கு வகையில் 20லேருந்து 25% புண்ணாக்கு. ஸோ ஏற்கனவே ஒரு 45, இது ஒரு 25ன்னு வச்சுக்கலாம், இல்லை 65 ஆகிடுச்சு இல்லையா? 45, இது 25னா 60, 70 ஆகிடுச்சு. மிச்சம் 30ல் ஒரு 27 கிலோ என்ன பண்ணலான்னா தவிடு வகைகள், ஆலை கழிவுகள் அதை வச்சுக்கலாம். மிச்சம் ஒரு 3 கிலோவில் 2 கிலோ
தாது உப்பு கலவை, 1 கிலோ வந்து சமையல் உப்பு, கல் உப்பு, அதை போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கணும். கலந்து இதில் கொடுத்து குருணையை அரைச்சி நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும். உங்களுக்கு இதை பற்றின இது நம்ம கொடுக்குற தீவனத்தில் ஊட்டச்சத்து இருக்கா இல்லையான்னு ரொம்ப எளிதாக சந்தேகம் வரும். ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஆடு வெயிட் வராட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு 200 கிராம் தீவனத்தை ஒரு பாலித்தீன் பேப்பரில் போட்டு எங்களோட பயிற்சி மையங்களை கொடுத்து சார் இதை டெஸ்ட் பண்ணி கொடுங்க, இல்லை என்ன சத்துக்கள் இருக்குது ஒன்று, ரெண்டாவது அதில் நச்சு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நச்சுள்ளதை கொடுத்தோம்னா உடனே நமக்கு அவ்வளோ ஆடு முதல்ல போட்டு போச்சு அது போயிடும். அப்போ நச்சு இருக்கான்னு பார்க்கறதுக்கு அந்த 250 கிராம் தீவனத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா, 956 ரூபா கொரியரோடு சேர்த்து 1000 ரூபா பணம் கட்டினீங்கன்னா இந்த தீவனத்தை ஒரத்தநாட்டுக்கோ இல்லாட்டி இதில் நாமக்கல் இருக்கக்கூடிய ஆய்வகத்துக்கு அனுப்பிச்சு அதில் 6 வகையான ஊட்டச்சத்துக்கள் எவ்வளோ இருக்குது, ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது, எரிசக்தி எவ்வளோ இருக்குது, புரத சக்தி எவ்வளோ இருக்குது, நார் சக்தி எவ்வளோ இருக்குது, கொழுப்பு சக்தி எவ்வளோ இருக்குது, மினரல் எவ்வளோ இருக்குது, தாதுப்பு எல்லாமே வந்துடும். அப்புறம் ஒரு 8 வகையான நச்சு, பூஞ்சா நச்சு எவ்வளோ இருக்குது, அது இருக்கக்கூடாது சுத்தமாக. சில பூஞ்சா நச்சு இவ்வளோண்டு கொஞ்சோண்டு இருக்கலான்னு ஒரு இருக்குது, அளவுக்கு மீறி இருக்கா அந்த நச்சு, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பக்கம் நச்சு பார்த்தாச்சு, ஒரு பக்கம் இது பார்த்தாச்சு ஊட்டச்சத்து. இப்போ நம்ம கொடுக்கலாம். ஒருவேளை நம்ம கொடுக்குறதுல புரதம் கம்மியாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் புண்ணாக்கு சேர்த்துக்குங்க, இன்னும் கொஞ்சம் கொழுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி இப்படி நம்ம பரிந்துரை பண்ணிக்கலாம். இப்படி 2-3 முறை நீங்கள் தயாரிச்சிங்கன்னா நீங்கள் தீவனம் தயாரிக்கிறதுல கை தேர்ந்தவர்கள் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதே ஒரு தனியாக ஒரு உங்களுக்கு வாய்ப்பு, இதே நீங்கள் ஒரு பெரிய லெவலில் பண்ணி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கால்நடை பண்ணையாளருக்கு நீங்கள் சமாளிக்கலாம். அப்போ இது தனியாக என்ன வருமானம் வருது. ஸோ கால்நடை பண்ணையம் இல்லை விவசாயங்கிறது அது பெரிய ஒரு இது. அதில் ஒவ்வொன்றும் சின்ன சின்ன தொழில் இருக்குது. அந்த தொழிலை நீங்கள் நிபுணத்துவம் பெற்றுட்டிங்கன்னா இன்னும் பெரிய தொழில் முனைவராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்ட நம்மளுடைய நேயர்களுக்கு நன்றி. எனக்கு சார்கிட்ட ஒரு கொஸ்டின், செம்மறி ஆடும் நாட்டு ஆடும் ஒரே ஷெட்டில் வளர்க்கலாமா? வெள்ளாடும் செம்மறி ஆடும், அது முதல் கேள்வி. ரெண்டாவது வந்து பிபிஆர் இன்ஜெக்ஷன் நீங்கள் சொன்னீங்க, அது வந்து செம்மறி ஆட்டுக்கு மட்டும்தான் போடணும் அப்படின்னீங்க. நான் ஆடு வளர்க்குற சில பேர்கிட்ட கேட்டப்போ அவங்க ரெண்டுக்குமே, நாட்டு ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் செம்மறி ஆட்டுக்கும் ரெண்டுத்துக்குமே போடலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பதில் வந்துச்சு. அது தவறா இல்லை சரியா? ரெண்டாவது அந்த நீல நாக்கு நோய், அந்த நீல நாக்கு நோய்க்கு வந்து அறிகுறி வந்து நாக்கில் நீளமாக இருக்கிறது மட்டுமா இல்லை வேறு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? அதே மாதிரி ஆட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு போடலாமா? ஐயா 4 கேள்வியில் கேட்டிருக்காரு, 4களுக்கும் நேரடியாக பதில் சொல்லணும். ஒன்று முதல்ல கடைசியாக சொன்ன கேள்விக்கு முதல்ல வந்துடும். எள்ளு புண்ணாக்கு போடலாமா? இது நிறைய இது நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய விவசாயங்களுக்கு இது கிடைக்கிது. என்னென்னா எள்ளு புண்ணாக்கு போட்டால் அது வந்து விசிறி அடிச்சிடும் இல்லையா, செனை பிடிக்கிறதா செனை இதுக்கு ஆட்டுக்கு ஊற்றுவது மாட்டுக்கு ஊற்றுறான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அது தவறில்லை, அனுபவத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, விசிறி கூட அடிச்சிருக்கலாம். ஆனால் அது எள்ளு புண்ணாக்கில் தான் விசிறி அடிச்சது வேறு அடிச்சதாங்கிறது நம்ம ஆய்வுப்படுத்தணும். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். அந்தமாரி நாங்களாம் தீர விசாரிக்கக்கூடிய இதிலேருந்து வந்ததுனால வந்து உண்மையாலுமே எள்ளு புண்ணாக்கு போட்டதுனால இந்தமாரி விசிறி அடிக்கிறது அப்படிங்கிறது இதுவரையிலும் ஆய்வில் தெரிய வரல. இது உண்மை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க சில இடங்களில் அது ஃபாலோ பண்ணுறாங்கல்ல சார், நான் பார்த்துருக்கேங்கன்னு. அதுக்கு தான் நான் இப்போ தீவனம் தயாரிக்கும் போது சொன்னேன், எப்பயுமே ஒரு பொருளை மட்டும் போடாதீங்க. அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அமிழ்தமே நஞ்சாயிடுச்சு. அதனால் இந்த புண்ணாக்கு வகையில் தீவனம் கொடுக்கும்போது கூட வெறும் எள்ளு புண்ணாக்கு மட்டும் போட்டு பண்ணுறது உங்களுக்கு சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்துறதை விட புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு முற்றாத வந்து ஒதுக்கி வைக்க வேணாம். கூடுதலாக இன்னொரு புண்ணாக்கும் சேர்த்துங்க, 2 புண்ணாக்கு கலந்து கொடுங்க. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரதை இப்படி தான் இருந்தால் கூட உங்களுக்கு வராது. நல்லிஃபை ஆடுன்னு சொல்லுவோம். இதில் இருக்க சத்து அதில் இருக்கக்கூடியது சரிப்படுத்திடும் அந்தமாரி கூட. ஸோ அதனால் வந்து எள்ளு புண்ணாக்கு போடுங்க, கூடுதலாக இன்னொரு புண்ணாக்கு சேர்த்து போடுங்க. அது ஒன்று. ரெண்டாவது வெள்ளாடு செம்மறி ஆடு வளர்ப்பீங்களா? ரெண்டாவது நீல நாக்கு நோய் அறிகுறிகள், அந்த நோய் மேலாண்மை, அது குறித்தெல்லாம் உங்களுக்கு சரியாக தீர்க்கமான விளக்கம் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய முனைவர் பூராஜன் சார் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செம்மறி ஆடும் வெள்ளாடும் வந்து ஒரே கொட்டகையில் வளர்த்தா இந்த பிரச்சனைகள் வரும். ஒரே ஷெட்டில் வைக்கும்போது அதுலேருந்து பரவக்கூடிய நோய்கள், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செம்மறி ஆடு வந்து ஒரு மியூசியம்னே சொல்லுவோம், நோய்களுக்கான மியூசியம். மேலே வந்து அது எல்லாத்தையும் தாங்கி வச்சுருக்கோம். எப்போ வெளிப்படுத்தணுமோ அப்போ வெளிப்படுத்திடும் அது. அப்போ இந்த வெள்ளாட்டுக்கு லேசாக பரவுச்சுன்னா அந்த நோய்களோட தாக்கம் அதிகமாக வரும். அதனால தான் ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, செம்மறி ஆடோட தன்மை வேறு, வெள்ளாடோட மேயும் தன்மை எல்லாமே தன்மை வேறு. நம்ம ஆடுகள்னு சொல்கிறோமே தவிர செம்மறி ஆடுகள் வந்து எல்லாத்தையும் ஹார்பர் பண்ணி வச்சுக்குவாங்க, எல்லா கிருமிகளையும் வாங்கி வச்சுருக்கோம். எப்போ அதுக்கு தக்க சூழ்நிலை வருதோ அதை வந்து வெளிப்படுத்திடும். அதனால் ஒரே ஷெட்டுக்குள்ளே ரெண்டையும் தயவு செஞ்சு வளர்க்காங்க, தனித்தனியாக வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு நடுவில் கம்பார்ட்மெண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதையாவது விட்டுடுங்க. இப்போ எனக்கு ஒரு நீளமாக ஒரு ஷெட்டு போட்டிருக்கேன் சார், ஒரு 100 அடிக்குன்னா நடுவில் ஒரு 20 அடி 25 அடிக்கு இல்லை ஒரு 20 அடி குறைவானது ஒரு கேப் எம்டியாக விட்டுட்டு இந்த பக்கம் வெள்ளாடு இந்த பக்கம் செம்மறி ஆடு, ரெண்டுத்துக்கும் தனித்தனி ஓப்பனிங் கூட வச்சுக்கலாம். ஏற்கனவே நீங்கள் ஷெட்டு வச்சுருந்தீங்கன்னா அப்படி வளர்க்குறது தான் நல்லது. அதனால தான் வந்து நீங்கள் கொடுத்த 2வது கேள்விக்கான பதிலும் இதுதான். எப்படி வந்து ஏன் போடக்கூடாது,
இந்த தடுப்பூசி பிபிஆர்னா அந்த கீதாரிகள் மேய்ச்சிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வெள்ளாடும் வச்சுருப்பாங்க, செம்மறி ஆடும் வச்சுருப்பாங்க. அப்போ பரவும் தன்மை ரொம்ப அதிகம். ஏன்னா பட்டியில் எல்லாத்தையும் ஒன்றா தான் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ரிஸ்க் இருக்கிறதுனால, அந்த கிருமி பாயிரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தடுப்பூசியை செம்மறிக்கும் போட்டுக்கிறாங்க, பிபிஆர் தடுப்பூசியை. தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா தேவையே இல்லை. ஏன்னா அதற்கு தேவையானது பரவுறது ரொம்ப கம்மி. பிபிஆர் வெள்ளாடுகளை தான் ரொம்ப தாக்கும். செம்மறி ஆடுகளை இந்த மாதிரி ஏதாவது இதுலேருந்து நோய் அதில் போனால் உண்டு. இருக்குது தாக்கம், நம்ம அறிவியல் சார்ந்து எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பட் நிறையா இல்லை. ஏன்னா தடுப்பூசிகள் நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் தடுப்பூசிகளும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான், ஒரு அயற்சியை உண்டு பண்ணுது. நீங்கள் அப்படின்னா மாதம் தடுப்பூசி தான் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ வருஷத்துக்கு 4 தடுப்பூசியை கரெக்டான பீரியாடிக்கலாக பண்ணிங்கனாலே போதும். அது ஒரு குடப்புழு நீக்கம், அதற்கப்புறம் ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து ஒரு தடுப்பூசி, அந்த 4 விதமான தடுப்பூசியை போட்டிங்கனாலே போதும். ஸோ இது பண்ணிட்டீங்கன்னா வராது. அடுத்த கேள்வி நீலநாக்கு நோய். அதுக்கு பேர் எதுக்கு வந்துச்சுன்னா, அந்த நாக்கு இந்த நீல கலர் எப்போ போகுதுன்னா அந்த ரத்தம் எல்லாம் உறைஞ்சி. அதற்கு முக்கிய காரணமே நீலநாக்கு நோய்க்கு அந்த சின்ன கொசு கூலிகாடிஸ்னு ஒன்று இருக்குது. அது மூலிமா பரவுறது தான். அது குறிப்பாக எப்போ வரும்னா நம்ம அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதம், இல்லாட்டி மேய்ச்சிட்டு கிடையிலேருந்து கொண்டு போகிறாங்க பாருங்கள், அந்த ஒரு மாதிரி பனி ஆரம்பிக்கிற காலத்தில் வரும். அதனால் அதை கொல்றதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல இதை பண்ண சொல்கிறாங்க. பியூட்டாக்ஸ்னு ஒரு மருந்து இருக்குது. இல்லாட்டி நம்ம மேலே போட்டு தெளிப்போம் பாருங்கள், அதை நீங்கள் ஆகஸ்ட் மாதமே போட்டுட்டிங்கன்னா அது பரப்பாது இன்னொரு ஆட்டுக்கு. குறிப்பாக செம்மறி ஆடுகளுக்கு ஏன் பரவுதுன்னு நீலநாக்கு நோய், ரொம்ப எல்லாம் ஒரே இதில் அடைச்சிருக்கிறதுனால இதுலேருந்து அடுத்ததுக்கு பரவுதல் ரொம்ப அதிகம்னால ரத்த குறைபாடு வர்றப்ப அந்த நாக்கு நீளமாகறதுனால அதுக்கு பேர் நீலநாக்கு நோய். அதனால் செம்மறி ஆடுகளுக்கு குறிப்பாக அந்த உண்ணி நீக்கம் இல்லை அந்த தோல் மேலே இருக்கிற கிருமிகளை தேவைன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மேலே போட்டு தெளிச்சிருங்க. நல்ல மருந்து தெளிப்பானை வச்சு தெளிச்சிட்டு, இல்லை முக்கியாவது எடுத்துகிட்டு பண்ணிட்டீங்கன்னா இந்த நோய் நீலநாக்கு நோய் வராது. நான் முனைவர் பி மதன்ராஜ். சொந்த ஊர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம், திருவாரூர் தாலுக்கா, குன்னியூர் கிராமம். நான் இப்போதைக்கு மருதுபாண்டியர் காலேஜில் உதவி பேராசிரியர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, வேல்யூ ஆர்டரை பற்றி மேடம் சொன்னாங்க, மதிப்பு கூட்டுதல். அதில் சம்மர் சீசனில் எக்ஸஸாக இருக்கிற மில்க்கை நம்ம டைரெக்டாக குளிர்பானங்கள் தயார் பண்ணுறோம். அதே இது வின்டர் சீசனில் எக்ஸஸ் மில்க்கை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது, என்ன டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணலாமா, அதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டு. சிறிய பண்ணைகளில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ளேவர்ட் மில்க், நறுமண பால் போட்டோ அல்லது மோர் தயிர் போட்டோ வியாபாரம் செய்கிறது ஈஸி. ஆனால் பெரிய அளவில் ஆவின், விஜய் அந்த மாதிரி பெரிய பெரிய யூனிட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கிம் மில்கை பவுடர் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணால் நம்ம எப்போ வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட்னர்னு சொல்கிறாங்க இல்லையா, காஃபிக்கெல்லாம் கூட நம்ம ஜஸ்ட்டு ஆட் பண்ணால் போதும். ஸோ ஸ்கிம் மில்க் பவுடர் தான் அந்த ஒயிட்னரில் இருக்கிறது. அதை நம்ம காஃபிக்கு யூஸ் பண்ணலாம். மற்ற ரீகான்ஸ்டிடியூட்டட் மில்க்குன்னு சொல்லுவாங்க. ஸ்கிம் மில்க்கை நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிம் மில்கை பவுட்ரு பண்ணுறது தான் ஆப்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மற்ற எந்த ஒரு இப்போ கோவா ஆகட்டும் இல்லை பன்னீர் ஆகட்டும், எந்த ப்ராடக்ட்னாலுமே ஸ்கிம் மில்கை பாதி அளவு சேர்த்துக்கலாம். பாதி அளவு சேர்க்கும் போது ஹோல் மில்கோட அளவை பாதியாக குறைச்சிக்கலாம். ஹோல் மில்க்குன்றது எந்த ஒரு ப்ராசஸும் செய்யாத பொருள். இப்போ தான் நான் பாலை கறக்கிறேன் அப்படின்னா அது பேர் ஹோல் மில்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பசும்பால் அப்படின்னா 4லேருந்து 4.5% கொழுப்பு இருக்கும். அதே எருமைப்பால் அப்படின்னா 6லேருந்து 8% கூட இருக்கும் கொழுப்பு. ஸோ இவ்வளோ தூரம் கொழுப்பு உள்ள அந்த ஹோல் மில்க் அப்படின்னு சொல்கிறதோட இந்த பகுதி அளவுக்கு நம்ம ஸ்கிம் மில்கை சேர்த்தும் ப்ராடக்ட் பண்ணலாம். இது எல்லாமே எப்போ சாத்தியப்படும்னா, நீங்கள் ஒரு யூனிட் போட்டிருக்கிறப்ப. சாதாரணமாக சின்ன பண்ணைகளில் நான் சொன்ன மாதிரி அப்பப்போ வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணி அப்பப்போ மார்க்கெட் பண்ணிட்டாலே முடிஞ்சிடும். வெயில் காலமாக இருந்தால் மோர் போட்டுக்கலாம், இல்லை நறுமண பால் போட்டுக்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுக்கா திருமணச்சேரியிலேருந்து இருக்கேன் சார். கோழி பண்ணை, பிராய்லர் பண்ணை வச்சுருக்கோம் சார். இப்போ தான் சார் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு 100 கோழி நாட்டுக்கோழி வாங்கியிருக்கோம். சின்ன குஞ்சாக ஒரு நாள் குஞ்சு வாங்கினால் நாட்டுக்கோழி எவ்வளோ நாள் ப்ரூடிங் போடலாம், அது பற்றி தெரியணும் சார். ஃபஸ்ட்டு கேள்வி. 2வது கேள்வி மாடு வளர்க்குறோம் சார். மாடு பாலை மட்டும்தான் சார் மதிப்பு கூடுதலாக செய்கிறோம். அதோட நீர், சாணம், அதுவே எப்படி மதிப்பு கூடுதல் பண்ணணும் அப்படிங்கிறது 2வது கேள்வியும் சார். அது பிறகு குட்டை வச்சுருக்கோம் சார். அதை மீன் எப்படி வளர்க்கலாம், எந்த வகை வளர்க்கலாம், எத்தனை வகை வளர்க்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியணும் சார். ஓகேம்மா. அதாவது 3 கேள்வி கேட்டிருக்காங்க நம்மளுடைய நேயர் மகளிர் அவர்கள். முதல்ல மகளிர் நிகழ்ச்சியில் பங்கு பெறதே பெரிய விஷயம். மைக்கை பிடிச்சி பேச அதோட பெரிய விஷயம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அவங்களுக்கு இல்லையா. ரொம்ப சிறப்பாக கேள்வி கேட்டீங்க. பிராய்லர் கோழி ஏற்கனவே கோழி பண்ண வச்சுருக்காங்க. அதில் கோழி குஞ்சுகளை எவ்வளோ நாளைக்கு ப்ரூடிங் வைக்கணுமா? நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி 7 நாள் வரையும் ப்ரூடிங் வைக்கணும் சார். அது மாதிரி நாட்டுக்கோழி எவ்வளோ நாளில் ப்ரூடிங்குள்ளே இருக்கணும். ஓகே. சரி, அதை பற்றி உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு அந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மண்டல ஆராய்ச்சி மையத்திலேருந்து வரக்கூடிய
நம்மளுடைய பேராசிரியர் பூராஜன் சார் அவர்கள் உங்களுக்கு விளக்கம் சார் கொடுப்பாங்க. அது மாதிரி வந்து ப்ராய்லர் வளர்த்துட்ருக்கோம். ப்ராய்லர் நீங்கள் சொல்லும் போல் தீவனம் வாங்கி அவங்களே கொடுக்குறாங்க, மில்லுலேருந்து கொடுக்குறாங்க, சத்தானதான் கொடுத்துட்ருக்காங்க. சத்தானதாக கொடுக்கும் பொழுதே சின்ன சைஸ்லேருந்தே கரெக்டாக வளர்த்துட்ருக்கோம். இந்த 22 நாளைக்கு பிறகு வந்து ஃபீடு கல்ச்சர்னு கல்ச்சலாக வருதுங்க சார். அந்த கல்ச்சலை எப்படி கட்டுப்படுத்துறது? அந்த 22 நாளைக்கு பிறகு வெயிட் கெயினே கொடுக்க மாட்டேங்குது. எவ்வளோ நம்ம தீனி போட்டாலும் கூட அந்த வெயிட் கெயின் கிடைக்க மாட்டேங்குது. கடைசியாக பார்த்தா ஆவரேஜ் லாஸ் தான் சார் சரிம்மா வருது. சரிம்மா அப்போ வளர்த்து உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லையேன்னு கொஞ்சம் சரி மனவருத்தமாக சரி இருக்கு. உட்காருங்க மேம். அதாவதுங்க இது வந்து நான் சார்ட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன். எப்போ கேள்வி கேட்டாலும் சரி, ஒரு கேள்வி கேட்டோம்னா கரெக்டாக பதில் வரும், அது பயனுள்ளதாக இருக்கும். 4-5 கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. என்றைக்குமே சரி, இது பொதுவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்காதான் சொல்ல, ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு சரியான பதில் வரும். அங்கே பிராய்லர் கேள்வி கேட்குறாங்க, வெயிட் போடுறாங்க. ஏன்னா இது பிராய்லருங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்த முறை அடிப்படையில் கோழி குஞ்சு கொடுக்குறவங்களே தீவனம் கொடுப்பாங்க. அதே கம்பெனிக்காரங்களே சூப்பர்வைசர் வந்து நோய் இறப்புக்கு இருந்தால் மருந்து கொடுப்பாங்க. அவங்களே உங்கள்கிட்ட இருந்து கோழி வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்மளோட வேலை என்னென்னா கூளம் போடுறது, கோழிக்கு தண்ணி வைக்கிறது, தீவனம் வைக்கிறது, வேலை எடுக்கிற மாதிரி தான் நம்ம கிட்டத்தட்ட. அதனால் நாங்கள் அறிவுரை சொன்னாலும் வழிகாட்டுதல் சொன்னாலும் அவங்க சொல்கிற முறைப்படி பண்ணாதான் அவங்களுக்கு ஒத்ததாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் பிராய்லர் பற்றி நம்ம பெருசாக வெளியிலேருந்து நம்ம எந்த ஒரு இது சொல்கிறது இல்லைன்னா அது குஞ்சுங்கிறது அந்த கம்பெனியோட உற்பத்தி ஒரு பொருள். அந்த ஒவ்வொரு குஞ்சுக்கும் ஒரு வகையான மேலாண்மை இருக்குது. அதை தான் அவங்க சிறப்பான மேலாண்மை தான் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. முதல் நாள் பெரும்பாலும் வந்து இந்த இறைச்சி கோழியை பற்றின சில விஷயங்கள்லாம் அவங்க என்ன சொல்கிறது அதை நடைமுறைப்படுத்துறது நல்லது. பட் ஆனாலும் கூட உங்களுக்கு கேள்விக்கு வந்து நம்மளுடைய மூத்த பேராசிரியர்கள் வந்து பதில் சொல்லுவாங்க. அது முதல்ல எது கேட்டோம், ப்ரூடிங்னு கேட்டாங்கன்னா இளஞ்சூடான வெப்பம் வந்து 2 வாரம் போடணுமா. குறைந்தபட்சம் வந்து இப்போ மழை காலமாக இருந்தால் 3 வாரம் வரைக்கும் போடலாம். இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டிகிரி ஒரு கோழி குஞ்சுக்குன்னு, இப்போ ஒரு 100 குஞ்சு வளர்க்குறீங்கன்னா 100 வாட்ஸ் பல்பை ஒரே இடத்துல போடாமல் ஒரு 60 வாட்ஸு ஒரு 40 வாட்ஸு அந்த மாதிரி ஒரு பரவலாக போட்டிங்கன்னா அந்த 1 வாட்ஸ் ஒரு குஞ்சுக்குங்கிறது ஒரு கான்செப்ட். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இளஞ்சூடான வெப்பம் 2 வாரம். இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து 2 வாரத்துக்குள்ளேயே கூட நல்லாயிடுச்சுன்னா விட்டுடலாம். நீங்கள் அந்த தரையிலேருந்து 1 அடி ஹைட்டில் போடுற வெளிச்சத்தை இன்னும் கொஞ்சம் தூக்கி கட்டிக்கலாம். ஏன்னா ரொம்ப வெப்பம் எப்படி சார் நம்ம பார்க்குறதுனா, அதை சுற்றி வந்து கோழி குஞ்சுகள் வந்து நல்லா ஃப்ரீயாக சுற்றணும். ஒரு ஓரத்துக்கு போச்சுன்னா நீங்கள் வந்து அதிகமான வெப்பம், அப்போ இன்னும் கொஞ்சம் தரையிலேருந்து 1 அடி ஹைட்டில் தான் கட்டணும். ரொம்ப அப்போ எல்லாம் ஒன்று மேலே ஒன்று ஏறுதுன்னா அப்போ பத்தலை, அப்போ இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கலாம். ஸோ 1 வாட்ஸ் ஒரு குஞ்சுக்குங்கிறது எலக்ட்ரிக்கல் பல்பில் போடுறது ஈஸி. இது போக கேஸ்லேயும் பண்ணுறது இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக ஒரு 5000-10,000 குஞ்சு வச்சுருந்தீங்கன்னா தான் அந்த மாதிரி பண்ண முடியும். நம்ம சின்ன லெவலில் பண்ணோம்னா இந்த ப்ரூடிங் இது போடுறது தான் நல்லது. இந்த ப்ரூடிங் எந்த குஞ்சுகளை எடுத்துக்கிட்டாலுமா, எந்த குஞ்சுகள் எடுத்தாலும் இளஞ்சூடான வெப்பம் முதல் 2 வாரம் கண்டிப்பாக போட வேண்டும். ஒரு வட்டமாக போட்டு கீழே கொஞ்சம் கூளம் போட்டு அது மேலே வச்சு அந்த கூளத்தில் ஈரம் இல்லாமல் அந்த போட்டுக்கிட்டே ஒரு காலை வச்சு கிளச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் 2 வாரத்துக்கு அது ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கணும். எல்லாம் ஒன்று மேலே ஒன்று ஏறக்கூடாது. எதுக்கு வட்டமாக போடுறோம்னா, இப்போ ஒரு ரூமில் சும்மா அடைச்சி வச்சிங்கன்னா ஒரு மூலையில் போய் ஒன்று மேலே ஒன்று ஏறி கழுத்தை நெருக்கி ஒன்று மேலே ஒன்று நிறைய இறந்து போயிடும். அதனால் ஒரு திடீர்னு ஒரு இடி இடிக்குது இதனாலும் போயிடும். அதனால் ஒரு வட்டமாக போட்டிங்கன்னா சுற்றி வந்துடும். அதனால் இளஞ்சூடான வெப்பம் எல்லா குஞ்சுகளுக்கும், வாத்தும் சரி வான்கோழி குஞ்சு எந்த குஞ்சுனாலும் ப்ரூடிங்கிற இளஞ்சூடான வெப்பம் 2 வாரம் கண்டிப்பாக போடணும். அடுத்து நீங்கள் சொன்ன தீவன இது முறைகள்லாம் வந்து பண்ணி பிராய்லரில் கேட்குறீங்களா, அதை வந்து தீவனத்தை வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அந்த 2ஆவது வாரம் அப்படி எதுனா நம்ம ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் இது இருக்குது, நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட். நீங்கள் அவர் சார் சொன்ன முன்னாடி அட்ரஸ்க்கு சொல்லி நீங்கள் ஒரு இதை அனுப்பிச்சிட்டு அந்த சத்துக்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னா அவங்க கீழே ஆலோசனையும் கொடுப்பாங்க. இதில் இந்த சத்து கம்மியாக இருக்குது இல்லை கூட இருக்குது, அதை நீங்கள் ஒரு தெரிஞ்சுக்கலாம். அது வந்து வெயிட் ஏன் வரலை அப்படிங்கிறது தனித்தனியாக அதுக்கு மேலாண்மை இருந்தாலுமே நம்ம தீவனம் சரியாக இருக்காங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அந்த பேட்சில் கூட அந்த தீவனத்தில் குறைவாக இருக்கலாம். நீங்கள் அந்த பேட்ச் வந்து இந்த மாதிரி குறைவாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை மாற்றிட்டு கூட வேறு தீவனத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா அன்ஈவன்னஸ்ன்னு அது சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அந்த அன்ஈவன்னஸ் பிராய்லரில் அதிகமாக இருக்கும். அதோட மேலாண்மை என்னென்னா, உங்கள்கிட்டையும் வந்து கரெக்டாக அதுக்கான இடம் வசதி கொடுத்துருக்க மாட்டீங்க. அதுக்கு தக்க சீதோஷ்ணலை இருந்தால் தான். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ சில இடத்துக்கு போய் மாறிட்டு போனால் தான் கொஞ்சம் உடம்பு தேரும் அப்படிங்கிறாங்களே, ஏன்னு சொல்கிறாங்க, ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. போனோம்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடும், கொஞ்சம் மனசு இதாக இருக்கும். அதே மாதிரி கோழிகளுக்கும் அதற்கேற்ற தட்பவெப்பநிலை அதற்கேற்ற சூழ்நிலை இருந்தால் தான் அது நல்லா வளரும். அதற்கேற்ற தீவனமும் உட்பட. அதுவும் அதை டெஸ்ட் பண்ணணும்னா அந்த தீவனத்தை ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோ, நன்றிம்மா. பெரும்பாலும் கறவை மாட்டு பண்ணை, அதாவது பாலுக்காக மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்க பாலில் மதிப்பு கூட்டுதலை தான் விரும்புவாங்க.
யார் நாட்டு மாடு அதிகமாக வச்சுருப்பாங்களோ அவங்க தான் வந்து அந்த சாணம் சிறுநீர்லாம் ரொம்ப மதிப்பு மிக்கது, அதை மதிப்பு கூட்டுதல் பண்ணி ஏதாவது பொருள் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்காக தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்துக்கு கீழே ஒரு ஒரு இனத்துக்கும் அந்த இன ஆராய்ச்சி நிலையம்னு உருவாகியிருக்காங்க. உதாரணத்துக்கு புலிக்குளம், காங்கயம் அந்த மாதிரி இருக்குது. அந்தந்த மாட்டின ஆராய்ச்சி மையத்தில் நீங்கள் கேட்குற அந்த சிறுநீர் மேம்படுத்துதல், வேல்யூ மதிப்பு கூட்டுதல், சாணம், உதாரணத்துக்கு வந்து அந்த சாணத்தில் கொசு விரட்டி, சாணத்தில் அகல் விளக்கு, அப்புறம் பஞ்சகாவியா, இதெல்லாம் மதிப்பு கூட்டுதலை பற்றி ஒரு 3 நாள் 5 நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கே போய் ட்ரைனிங் எடுத்து பயன்பெறலாம். சாண மதிப்பு கூட்டுதல் அது முக்கியமாக வந்து இப்போ கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சாணத்தை வந்து உண்மையாலுமே சாணத்துக்கு மதிப்பு கூடுதல் நினச்சோம்னா அந்த சாணத்தோட தேவை எதுக்கு இருக்குன்னா நிலத்துக்கு தான் இருக்குது. அது முதல்ல பெஸ்ட்டாக பண்ணணுன்னா இயற்கையாக அதுக்கு எருவாக பயன்படுத்துறது தான் அதனுடைய மிகச்சிறந்த பயன்பாடாக இருக்க முடியும். அதையும் தாண்டி வந்து இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் இன்னும் வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு சின்ன லெவலில் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ மேடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போல்லாம் கோயில்களில் முன்னாடிலாம் இப்போ நார்மலாக களிமண்ணில் இருக்கிற அந்த அகல் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது கொடுக்குறாங்க. அதெல்லாம் சூழ்நிலைக்கு வந்து மாசு வருது அப்படிங்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சாமி சிலையிலேருந்து ஊதுபத்தியிலேருந்து இந்த அகல் விளக்கு தயாரிக்கிறது, அதுமாதிரி அடுத்தவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்குறதா கூட அந்தமாரி பண்ணுறாங்க. சாணத்துலேயே செல்ஃபோன் கவர் இருக்கு இல்லைங்களா, இப்போ அதுலேருந்து ரேஸ் வருது, அதனால் வந்து செல்ஃபோனுக்கு வைக்கிறதுக்கு வீட்டில் சார்ஜ் போடுறதுக்கு அந்த ஸ்டாண்டு அதுவே வந்து சாணத்தில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் ஆஃபீஸில் நான் வச்சுருக்கேன் பென் ஸ்டாண்டு சாணத்தில் வச்சுருக்கேன். ஒரு மாநாட்டுக்கு போயிருந்த மதுரைக்கு, அங்கே நாட்டு மாட்டிலேருந்து அந்தமாரி வச்சுருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து நம்ம சொல்லலாம், அதெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே அதுக்கு விற்பனை வாய்ப்போ இல்லை இல்லையா. ஸோ அதையும் நம்ம நடைமுறை உண்மையை நம்ம பார்த்துக்கணும். வெரைட்டி பண்ணுறாங்க, பண்ணலாம். இப்போ அமேசான்லாம் விற்கிது, எல்லாம் பண்ணுறாங்க. வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கலாச்சார பண்பாடு வேறு, தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய கலாச்சார பண்பாடு வேறு. அங்கே வந்து வேறு வழியே இல்லை. அந்த இதுக்கெல்லாம் நிலம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் மாடு வளர்க்குறதுல ஈடுபடுறாங்க. அந்த சாணத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் அவங்க அதை வெரைட்டியாக வச்சு பண்ணுறாங்க. நமக்கு அதுக்கான தேவைகள் இங்கே இருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரத்துக்கு ஒரு ரோல் இருக்குது. இதுக்கு வந்து இங்கே இருக்கிற பங்கு இருக்குது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா பண்ணலாம். நீங்கள் பண்ணுங்கள், வெரைட்டி பண்ணுங்கள். அது உங்களுக்கு தேவை விற்பனை இருக்குன்னா நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலாம். எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு இல்லை. உங்களால் விற்பனை இருக்குது, அதனால் எனக்கு லாபம் வருது, நீங்கள் தாராளமாக பண்ணலாம், வாழ்த்துறோம். இந்த சாண மதிப்பு கூடுதல் சம்மந்தமாக சிறப்பாக வந்து ஒரு முன்னத்தி பணியாளர் ஒருத்தர் வந்து பட்டுக்கோட்டையில் வந்து பண்ணுறாங்க. ஆமாம், அவங்க பண்ணுறாங்க. உங்களுக்கு தனிப்பட்டவங்க நான் நம்பர், உங்களுடைய தொலைபேசி நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் பட்டுக்கோட்டையில் கூட போய் பார்த்துக்கலாம். சரிங்களா. அதுக்கான சின்ன சின்ன உபகரணங்கள் கூட வந்துருச்சு, ஊதுபத்தி தயாரிக்கிறது இருக்குது, அதுமாதிரி நிறைய இருக்குது, பண்ணிக்கலாம். மீன் சம்மந்தமான தகவலை வந்து எங்களுக்கு தெரியாது, நம்ம அதை பற்றி சொல்கிறதில்ல. சூரக்கோட்டை ஒரத்தநாடு அந்த இது இருக்குல்ல, இப்போ மன்னார்குடி ரோடு பிரியுதில்ல, அங்கே கயலகம்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்க மீன் வள ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. அவங்க வந்து இந்தமாரி கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கே அவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. அதனால் மீன் சம்மந்தமான இது கேள்விங்க வேண்டாம். ரைட்.